ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 31/8/2024 சனிக்கிழமை. இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன், கன்னிராசியில் கேது சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். இன்றைய நாளை பொறுத்தவரை 12 ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் பல வெற்றியான பலன்களையும் பெறப்போகின்ற 3 ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால், கன்னிராசி, துளாராசி, விருச்சிகராசி, இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பலவிதமான சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் பெறப்போகின்றன. முதலில் கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 11ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில், அந்த 11ஆம் இடத்தில் ராசியாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார். 12இல் விரயஸ்தானத்தில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன். இதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன் நான் 12ஆம் இடத்தை சொல்கிறேன் என்றால், செலவுகள், வரவுகள் இருக்கும், வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். இன்று கூட அவர்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கு சமமாக செலவுகள் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் வெற்றிகள் குவியும், வியாபாரம் அதிகமாகும், பொருளாதார வரவு அதிகமாக இருக்கும். புதிதாக வியாபாரத்தில் புதியதாக கஸ்டமர்ஸ் வந்து சேர்வார்கள். வீட்டில் சுப செலவுகளும் சுப செய்திகளும் சந்தோஷமும் காணப்படும். இவ்வாறாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சுபயோக பலன்கள் நடக்கவிருக்கின்றன. இரண்டாவதாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் கன்னிராசியில் இருந்தாலும், ராசிக்கு 10ஆம் வீடு என்பது வரவு வரக்கூடிய இடம், தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 10ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும், 9 குடையவன் 10ஆம் வீட்டில் 10ஆம் இடத்து அதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார். துளாராசியில் பிறந்த நபர்கள் சாப்பாடு சம்பந்தமான தொழில், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், மெஸ்ஸு அல்லது சாப்பாடு சம்பந்தமான பொருட்கள் விற்பனை செய்து வருபவர்கள், மொத்தமாகவோ சில்லறையாகவோ. இரண்டாவதாக அழுகும் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், காய்கறி, பழம், பூ போன்ற வியாபாரம் செய்பவர்கள் இன்று அதிக பலனடைவார்கள், லாபம் அதிகம் பெறுவார்கள். 1க்கு 2 மடங்கு லாபம் கண்டிப்பாக இன்று பெறுவார்கள். மொத்த வியாபாரத்தில் இருப்பவர்கள் மொத்தமாக லாபத்தை பார்த்து விடுவார்கள், சில மணி நேரங்களில் பார்த்து விடுவார்கள். இவ்வாறாக மிக அற்புதமாக இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்று. அதிலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள், வெல்லம் இது போன்ற வியாபாரத்தில் மொத்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிக அதிக லாபத்தை பெறுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்கள். மூன்றாவதாக விருச்சிகராசிக்காரர்கள். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாய்
7ஆம் வீட்டில் 2க்கு அதிபதி குரு 5க்கு அதிபதி குருவுடன் இணைந்து காணப்படுகிறார். அதுவும் கேந்திரத்தில். 7ஆம் இடம் கேந்திரம். கேந்திரத்தில் குரு அமைவது மிக விசேஷம். ராசியாதிபதி அவ்விடம் இணைந்து காணப்படுகிறார். தற்பொழுதுதான் பெயர்ச்சி அடைந்து மிதுன ராசிக்கு சென்றிருக்கிறார். இருந்தாலும் ராசியாதிபதியோட பலனும் குருவுடைய பலனும் இணைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானாதிபதி 2க்கு அதிபதி பஞ்சமாதிபதி. எனவே குருவினுடைய பரிபூர்ண அருள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எளிதாக சம்பாதித்து விடுவார்கள், கஷ்டப்பட மாட்டார்கள். உழைப்பு குறைவாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கைத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, சுயதொழிலில் இருப்பவர்களுக்கு மிக அதிக அளவில் லாபம் வர காத்திருக்கிறது. ஏனெனில் பாக்கியஸ்தானத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். சுப செய்திகளும் சுப விஷயங்களும் தன வரவும் பொருள் வரவும் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதை பார்க்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயனடையுங்கள். தினமும் 12 ராசிகளின் வரிசையில் ஏதாவது ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரனாகப்பட்டவர் கடகராசியில் சஞ்சரிப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாள். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் சந்திராஷ்டமம். குரு பகவான் 6ஆம் வீட்டில். பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. 2 வீலரில் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக பயணம் செய்யவும். தாங்கள் பணிபுரியும் இடங்களிலோ வியாபாரம் செய்யும் இடங்களிலோ பிறருடன் கருத்து மோதல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும், சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். சில பேருக்கு காவல் நிலையம் செல்லக்கூடிய அவசியம் கூட ஏற்பட்டு விடலாம். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. பேச்சில் கவனம் தேவை. குறைத்து பேசுங்கள். அனைவரிடமும் முடிந்த அளவில் முன்னெச்சரிக்கையுடன் பழகிக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில். மற்றபடி பயப்படும்படியாக ஒன்றுமில்லை. கவனத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.